கடலூர் மாவட்டம் கொத்தடை சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நடத்தி வந்த போராட்டமானது தற்போது வாபஸ் என்ற ஒரு தகவல் கிடைத்துள்ளது. கொத்தடை சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணத்தை குறைக்க கோரி நடைபெற்று வந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள் தனியார் பேருந்து உரிமையாளர்கள். இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். கடலூரில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நடத்தி வந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுங்க கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று கோரி அவர்கள் நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். கொத்தட்டை சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நடத்தி வந்த போராட்டமானது தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நடத்தி வந்த போராட்டமானது தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. கொத்தட்டை சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு அங்கு அதிகபட்சமாக தனியார் பேருந்துகளுக்கான சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட இருக்கிறது என்ற ஒரு தகவலை அடுத்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள் தனியார் பேருந்து உரிமையாளர்கள். கொத்தட்டை சுங்கச்சாவடி சுங்க கட்டணத்தை குறைக்க கோரி நடைபெற்று வந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. தனியார் பேருந்து உரிமையாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நடத்திய இந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அக்பர் அலி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அக்பர் அலி, எதன் காரணத்தின் அடிப்படையில் தற்போது போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது? வணக்கம் பவித்ரா. சிதம்பரம் அருகே புதிதாக திறக்கப்பட்டுள்ள கொத்தட்டை சுங்கச்சாவடியில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி அனைத்து கட்சி மற்றும் சங்கங்கள் மற்றும் பேருந்துகள் உரிமையாளர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் தற்பொழுது போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே 4 வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு சிதம்பரம் அருகே கொத்தட்டை அருகில் சுங்கச்சாவடி இன்று முதல் செயல்படும் என தேசிய நெடுஞ்சாலைத்துறை அறிவித்ததை அடுத்து தற்பொழுது சுங்க கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சுங்கச்சாவடியில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிர்ணயித்துள்ள சுங்க கட்டணம் தமிழகத்தின் மற்ற சுங்கச்சாவடிகளை விட அதிகமாக உள்ளதாக பேருந்து உரிமையாளர்கள் தங்களது பேருந்துகளை சுங்கச்சாவடியில் நிறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அடுத்ததாக அனைத்து கட்சி மற்றும் சங்கங்கள் இணைந்து சுங்கச்சாவடியில் அதிகபட்ச கட்டணம் வசூல் செய்யப்படுவதை கண்டித்தும் அதிகப்படியான கட்டணம் வசூல் செய்யக்கூடாது என வலியுறுத்தி கொத்தட்டை சுங்கச்சாவடியை அனைத்து கட்சி மற்றும் சங்கத்தினர் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இப்ப தற்பொழுது பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது. அதாவது 50 முறை பேருந்து சென்று வர நிர்ணயம் செய்யப்பட்ட 14,090 சங்க கட்டணத்தை குறைத்து தற்பொழுது மாதம் முழுவதும் முழுமையாக பேருந்துகளை ஓட்டிக் கொள்ளலாம். அதன்படி நிர்ணயம் செய்யப்பட்ட 14,090 என்பது மாதந்தோறும் பேருந்துகள் சென்று வர அனுமதி அளித்ததின் பேரில் தற்பொழுது போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதால் சுங்கச்சாவடியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். இதன் காரணமாக போக்குவரத்து சரி செய்யப்பட்டு பேருந்துகள் வழக்கம் போல் சென்று வந்தது. பவித்ரா.